2 பேரும் சேர்ந்து பாஜக வேண்டான்னு முடிவெடுத்து இதுக்கப்புறமாவது ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா அதிமுக விஜயம்? அது அந்த அளவுக்கு நீங்க பாஜகவை ரொம்ப குறைத்து மதிப்பிடுறீங்க. இல்ல அவங்க இப்ப உள்ள வந்துட்டா எடப்பாடிக்கு நெருக்கம். இப்ப அன்வர் ராஜா போன்றவர்கள் பேட்டி கொடுத்தாங்கல்ல, வெற்றிக்காக தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், தேர்தலுக்கு வெற்றிக்காக தான், கொள்கைங்கிறது வேற, தேர்தல் நேரத்தில் வெற்றி ஒன்று இலக்கை வச்சு தான் கூட்டணி வைக்கிறது, தமிழ்நாட்டில் பாஜக கால் விட்டுற முடியாது, அதோட மட்டுமில்ல அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமையும் அப்படின்னு அண்மையில் பேட்டி கொடுத்தார். இப்போ அதே போல் வலியுறுத்தல் எடப்பாடிக்கு மூத்த தலைவர்கள் சொல்லலாம், வலியுறுத்தலாம் பாஜக வேண்டான்னு சொல்லி. எப்படி பார்க்குறாங்கன்னா, ஆந்திராவில் இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது சந்திரபாபு நாயுடு ஒரு செல்வாக்கான தலைவராக இருந்தார். அவரை கொண்டு வந்த அவரையே வச்சுக்கிட்டு அவரும் பாஜகவை மட்டும் போட்டிட்டு இருந்தால் ஆட்சியை பிடித்திருக்கும் ஒரு வாய்ப்பு குறைவாக இருந்திருக்குமோங்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு. ஏனென்றால் பவன் கல்யாணுக்கு ஒரு 5 விழுக்காடு வாக்குகள் கிடைச்சிச்சு. அதுதான் வெற்றியை தீர்மானிக்கின்ற வாக்குகளாக இருந்தன. அந்த ஃபார்முலாவை தான் தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ண முயற்சி பண்றாங்க. நான் தெளிவா சொல்றேன், தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் பவன் கல்யாணமே வேண்டியில நானே போயிட்டு இல்ல அதுதான் சொல்றேன். இப்ப எப்படி முடிவு பண்றாங்கன்னா, இதெல்லாம் முடிவு பண்ணுவது பாஜக. அங்க ஆந்திராவில் முடிவு பண்ணது பாஜக, சந்திரபாபு நாயுடு இல்ல. அடிப்படையில் சந்திரபாபு நாயுடுக்கு பவன் கல்யாணம் சேர்க்க விருப்பம் இல்லை, பவன் கல்யாணுக்கு துணை முதல்வராக கொடுக்க விருப்பம் இல்லை. அவர் தான் மட்டும் தான் நிக்க நினைச்சார். ஆனால் சூழல் என்ன, பாஜகவை சேர்க்க வேண்டிய கட்டாயம் நின்றாங்க. ஆனால் பவன் கல்யாண பாருங்க தேவையில்லாம சேர்த்து அவருக்கு துணை முதல்வர் கொடுத்தாங்க. இந்த ஃபார்முலாவை தமிழ்நாடுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறாங்க. இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு இடத்தில் எடப்பாடி பாஜக, பவன் கல்யாண் இடத்தில் விஜய். எடப்பாடியை முதலமைச்சராகவும் விஜயை துணை முதலமைச்சராகவும் ஆக்கலாமே என்கிற ஒரு கால்குலேஷன் இருக்கு. விஜய்க்கு ஒரு 5-8 விழுக்காடு வாக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்க, குறைந்தது. அப்போ அந்த 8 விழுக்காடு வாக்கு என்பது ஒரு வெற்றியை தீர்மானிக்கின்ற வாக்குகளாக இருக்கும். அப்போ பாஜக மந்திரி சபையில் பங்கு பெறலாம் அல்லது பெறாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் இந்த ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க ஆந்திராவில் இல்ல அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறாரா, இல்ல திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறாரா? யாரு? அமித்ஷா. அமித்ஷாவுக்கு ஃபர்ஸ்ட் இலக்கு திமுகவை வீழ்த்தணும். ஏன்னா இந்திய அளவில் பாஜகவிற்கு இவ்வளவு எதிர்ப்பான ஒரு கட்சி எங்கேயுமே கிடையாது. இவ்வளவு டஃப் ஃபைட் கொடுக்கின்ற கட்சி இந்தியாவில் எதுவுமே கிடையாது. சனாதனத்தை ஆணித்தரமாக எதிர்க்கின்ற கட்சி திமுக. RSSஐ முழுமையாக தூக்கி எறிய வேண்டும் என்று நினைக்கின்ற கட்சி திமுக. அது அவர்களுக்கு அடிப்படையிலே திமுக ஒரு அலர்ஜி.